மூகாம்பிகை கோயிலில் முதல் அடி எடுத்து வைக்கிறேன், நெஞ்சில் ஒரு மின்னல் போல ஒரு தாக்குதல். நெஞ்சில்னா இதயத்தில், நெஞ்சில் இல்லை இதயத்தில் மின்னல் போல ஒரு தாக்குதல் ஏற்பட்டது. அதற்கு முன்னால் என்னுடைய வாழ்வு எப்படி போய் கொண்டிருந்தது என்றால், ஜி.கே. வெங்கடேஷிடம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணனோட இசை நிகழ்ச்சிகளில், அதாவது அவர் கம்யூனிஸ்ட் பிரச்சார பாடல்கள் பாடுகிறவர், அவரோடு சேர்த்து அங்கே தான் நான் எனக்கு இசையே ஆரம்பமானது. அந்த அந்த கச்சேரிகளில் ஹார்மோனியம் வாசித்து 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 அதற்கு பின்னால் தான் இங்கே இசையை கற்றுக்கொள்ள வேண்டும், முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சென்னை வந்தேனே ஒழிய வேறு மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற எண்ணமெல்லாம் அப்போ கிடையாது. இங்கே இசையை கற்றுக்கொண்டு அப்புறம் ஜி.கே. வெங்கடேஷிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கம்யூனிச மேடைகளில் பாடுற பொழுது அவங்க பகுத்தறிவு வாதங்களை ஒட்டியும் பேச மாட்டார்கள், வேறு அதற்கு எதிர்ப்பாகவும் பேச மாட்டார்கள். அந்த மாதிரியான பிரச்சார பாடல்களில் பங்கு பெற்றதனால் அந்த தாக்கம் நிறைய இருந்தது. அது ஜி.கே. வெங்கடேஷ் வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் எப்படி நம்முடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்ததோ அது எப்படி சீக்கிரமாக மறையாது. அந்த வடு மேலே போட்டு அழுத்திட்டு இருக்கோம். உள்ளே மூகாம்பிகை கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறேன், நெஞ்சில் மின்னல் போல ஒரு தாக்குதல். சரி, கடவுள் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, இது என்னது உள்ளே ஏதோ ஒன்று வருதே, இது என்னதுன்னு சொல்லி இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. கோயிலை அப்படி சுற்றி வலம் வர்றேன், கோயிலை சுற்றி பிரதட்சிணமாக முடிகிறதுக்குள்ளே மூகாம்பிகை நல்லா இதயத்தில் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் திரும்பி வந்தால் அப்பொழுது என்னுடைய ஆசை என்ன இருந்ததுன்னா, ஜி.கே. வெங்கடேஷ் வேலை செய்யும் பொழுது நான் அப்போ தனியாக உட்காந்து ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் அது இதெல்லாம் எழுதிட்டு வச்சுருப்பேன். அந்த மாதிரி வெளிநாடுகளில் நடக்கிற மாதிரி ஒரு 75 பேர் ஆர்கெஸ்ட்ராவை வச்சுட்டு ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராமாக பண்ணணும், பாட்டுக்கிட்ட எதுவுமே இல்லாமல் வெறும் மியூசிக்காக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எல்லா நம்பரையும், சவுண்ட் ஆஃப் மியூசிக், மொசார்ட்னுடைய சிம்பனி, பீட்டில்ஸுடைய சாங்ஸு, இந்த மாதிரி ரொம்ப அப்போ பாப்புலராக இருந்த வெஸ்டர்ன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி, என்னுடைய ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாருக்கும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதி வச்சு மியூசிஷியன்ஸ்கிட்ட போய் நான் கேட்குறேன், இப்போ ஆர்கெஸ்ட்ரா வேணுமே எனக்கு. அப்போ இருந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் நான் கிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காரும் பொழுது அப்படி மியூசிஷியன்ஸ் வருவாங்க, அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கும். அவ்வளவு பேர் உழவுங்க, அவ்வளவு திறமை மிகுந்தவர்கள். அடேடே அப்பா, ஃபிலிப்ஸா கிட்டாரா, ஐயோ அவர் பிரமாதமாக இருக்குமே அப்படின்னு அவரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. எல்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க. நான் கிட்டார் எடுத்துட்டு அன்னைக்கு தான் ரெக்கார்டிங் போனால் என்னை மேலும் கீழும் இப்படி பார்க்குறாங்க, எனக்கு கை காலெல்லாம் உதறுது. ஆனால் யார் ஹீரோ அந்த நேரத்தில் கிட்டார் வாசித்தா அவர் தான் ஹீரோ. விஸ்வநாதன் சாருக்கு வாசிக்கிறவர் அவர் தான், ஃபிலிப். அவர் கூட என்னை ஜி.கே. வெங்கடேஷ் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்கில் ஒரே மைக்கில் 2 பேரையும் உட்காந்து வச்சுட்டாரு. எனக்குன்னா ஒரே ஒரு நடுக்கமாக இருக்குது. அவர் கேட்குறாரு, என்ன சாங் இது அப்படின்னு. ஏன்னா சாங்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறனால சாங்கு சொல்லி ஆகணும். சாங்கு சொல்கிறப்ப நீ சாங்கு கார்டெல்லாம் மார்க் பண்ணியிருக்கியா? நான் போட்டிருக்கேன் நான். அதை சொல்லு அப்படின்னா அதே வாசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாசிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் மைக்கில் ஒரே மைக்கில் உட்காந்து வச்சு வாசிக்க வச்சார். அப்படி இருந்த நேரத்தில் நான் எல்லா மியூசிஷியன்ஸும் பார்த்தாலே பயந்து கொண்டிருக்கக்கூடிய நான் என்னுடைய ஆர்கஸ்ட்ரேஷனை வாசிக்கிறதுக்கு பெஸ்ட் மியூசிஷியனை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் செலக்ட் பண்ணி தனித்தனியாக அப்ரோச் பண்ணுறேன். அந்த கேப் டைமில் எல்லாம் ஒரு குரூப்பை சேர்த்து வச்சுட்டு நான் எழுதின எக்ஸசைசஸ் எல்லாம் எப்படி சவுண்ட் ஆகுதுன்னு வெறும் பேப்பரில் தானே இருக்குது, இது எப்படி சவுண்ட் ஆக போகிறது தெரியாதே அப்படின்னு சொல்லி 4 மியூசிஷியன்ஸை கூப்பிட்டு பிரேக் டைமில் ஒரு அரை மணி நேரம் கிடைக்கும் டீ பிரேக்கில் நரசிம்மன் நீங்கள் வாங்க இல்லை கொஞ்சம் வரைங்களான்னு சொல்லிட்டு ஒரு 8 பார் எழுதி வச்சு 1 2 கொடுத்து அவங்கள வாசிக்க வச்சு கேட்டு அதனுடைய கேட்டு இந்த மியூசிக் இதுக்கு சரிப்பட்டு வராது, ஃபிலிமுக்கு சரிப்பட்டு வராது, இது கிளாசிக்கல் தான்,
கிளாசிக்கல் மியூசிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வந்து இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி ஒரு 75 பேரை வந்து நான் தயார் பண்ணிட்டேன். 75 பேரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தம் ஆங்கிலோ இண்டியன்ஸு. அவங்க நான் என்ன கண்டிஷன் போடுறேன், சார் பணம் கிடையாது, கன்வீன்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது, நீங்கள் ரிஹர்சலுக்கு வரணும், ஞாயிற்றுக்கிழமை தான் ரிஹர்சல், ஏன்னா உங்களுக்கு மற்ற நாள்லையெல்லாம் ரெக்கார்டிங் இருக்கும். எனக்கு 7 மணிக்கு வரணும். விஸ்வநாதன் சார் ரெக்கார்டிங்கே நீங்கள் வந்து 10 மணிக்கு தான் வருவீங்க. அப்படி இருந்தவங்க, அப்படிப்பட்ட மியூசிஷியன்ஸு அவங்கள யாரும் கேர் பண்ண மாட்டாங்க, கேள்வி கேட்கவும் முடியாது. நீங்கள் 10 மணிக்கு வருவீங்க, ஆனால் எனக்கு 7 மணிக்கு வந்தாகணும். வர முடியும்னா ஒத்துக்குங்க, இல்லைன்னா வேணாம்னு சொல்லுங்கள், நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு மூகாம்பிகை அம்மா என்னை ஆக்குப்பை பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி வந்து ரிஹர்சல், ஃபஸ்ட்டு ரிஹர்சல் உடனே வந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஃபஸ்ட்டு ரிஹர்சல். இவ்வளவு நோட் புக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக காப்பி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருக்கும் ஸ்டாண்டில் மியூசிக் போட்டு ஒரு கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணி தூக்கி வச்சு நோட்ஸ் எல்லாம் ஃப்ரண்டில் ஸ்டாண்டில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ரெடி சார் பார்க்கலாமா, கரெக்டாக எல்லோரும் 7 மணிக்கு வந்துட்டாங்க. சர்ச்சுக்கு போகணும், சர்வீஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னெல்லாம் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன். அப்படியே வந்துட்டாங்க. வந்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ விஸ்வநாத் சார் ரெக்கார்டிங்க்கு 10:30 மணிக்கு தானே வருவான் அவன், இந்த ஆள் இப்படி வந்துட்டான் 7 மணிக்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டு வந்து எல்லாத்தையும் உட்காத்தி வச்சு 1 2 3 4 ஃபஸ்ட்டு நோட்டு வாய்ச்சாங்களோ இல்லையோ, அவங்களாம் எடுத்து பார்க்குறாங்க, பக்கத்தில் இருக்கிற அப்படி பார்க்குறாங்க, வாட் இஸ் திஸ் மேன், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடையே அந்த மியூசிக்கெல்லாம் வாசிக்கிறாங்க. வாசிச்சுட்டு அப்புறம் அடுத்த மியூசிக் பார்க்கலாமான்னு சொன்னால் ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க. இன்னொரு தடவை பார்க்கலாமேன்னு, சரி இன்னொரு தடவை பார்க்கலாம். அடுத்த நாள் போய் ரெக்கார்டிங்கில் போய் வாசிச்சாங்கன்னா இதை விட்டுட்டாங்க, அங்கே வாசிக்கிற சாங்கை விட்டுட்டு அங்கங்கே உட்காந்து நின்றுட்டு பேசுகிறாங்க. வாட் திஸ் ராஜா ஹஸ் டன், வாட் மியூசிக் வி ஆர் பிளேயிங் ஹியர், கோ அண்ட் லிசன் டு ராஜா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதங்களை வந்து மூகாம்பிகை நடத்தினா, நான் மூகாம்பிகை பக்தனாக இருந்தேன். 6 ரிஹர்சல் நடத்தின, 6க்கு மேலே 10 ரிஹர்சல் நடத்தினா நான் கச்சேரி பண்ணியிருக்கலாம், நடத்த விடலை. 6 ரிஹர்சல் பண்ண உடனே அன்னக்கிளி படம் வந்துருச்சு. படத்துக்கு மியூசிக் போட இந்த பக்கம் வந்தாச்சு, நான் ஒதுங்கிட்டேன். வந்தால் நடக்கலை. அங்கே இப்போ அப்புறம் வந்து மூகாம்பிகை பக்தனாக வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. அம்மா தாயே, உன்னைத்தோட நீ தந்த ஒரு பிறப்பு தன்னை தொழுது தான் கிடப்பது, நான் என்னையே தொழுதுட்டு கிடக்கிறேன், உன்னை தொழுறதுக்காக தானே இந்த பிறப்பை நீ எனக்கு கொடுத்த அப்படின்னெல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ 3 குழந்தைகள் 3 உசுரர்களை வேறு இந்த உலகத்தில் எடுத்து விட்டேன், ஒன்று பூஜை பண்ணுறதுக்காகவே எனக்கு இன்னொரு ஜென்மம் கொடுன்னு சொல்லி மூகாம்பிகிட்ட வேண்டிக்கிட்டு இருந்த காலம் அது. அந்த ஒரு 6 வருஷம் வந்து ஃபுல்லாக பக்தியில் என்னை கண்டாலே வந்து எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் வந்து பயப்படுவாங்க, பயப்படுவாங்க. அது எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்ல, நான் வந்து ஒன்றும் யாரையும் வந்து எதுவுமே சொல்கிறதில்ல, அவங்களாம் வருவாங்க பேசாமல் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரெக்கார்டிங்லாம் கச்சா முச்சான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் ஜோக் எடுத்துருப்பான், ஒருத்தன் சிரிச்சிட்டு இருப்பான், இன்னொருத்தன் வந்து அந்த படம் பார்த்தியா, இது பார்த்தியா என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க. வாங்க ரிஹர்சலுக்கு வாங்கன்னா கூட்டம் ஒருத்தர் வரமாட்டாங்க, ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த மூமெண்ட், நான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டு எல்லோரும் உட்காந்து அதே மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் என்டர் பண்ணேன்னா கப் சிப்புன்னு சைலண்ட் ஆகும். நான் ஒன்றும் சொல்லலை, சைலன்ஸ் சொல்லலாம், ஒன்றுமே சொல்லலை. அது ஆட்டோமேட்டிக்காக அது தெய்வத்தினுடைய அருள்னு தான் சொல்லணும், வேறு ஒன்றுமே இல்லை. அது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பூஜையெல்லாம் நிறையா போயிட்டுருக்கா. அம்மா வந்து 3 குழந்தைகளே வேறு நான் அந்த உலகத்தில் இழுத்து விட்டேன், அதுக்கு என்ன பாடுபட போதோ, இந்த மாதிரி ஒன்றை தொழுறதுக்காக நீ எனக்கு ஒரு பிறப்பை தந்தாகணுன்ற போது போயிட்டுருக்கு. அப்படியே இந்த ஆன்மீக அன்பர்களோட கொஞ்சம் டச்சில் வர்றப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க, குரு இல்லாத இது வந்து சித்திக்காது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ குரு வேணுமென்னு சொல்லிட்டு கரெக்டாக 1980 போகிறேன்.
அம்மாட்ட போய் முதல் தடவையாக எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டது வந்து அதுதான். அம்மா, எனக்கு ஒரு ஞான குரு வேணும். வர்றேன், வீட்டுக்கு வர்றேன், ஒரு சின்ன புக்கு கையில் கிடைக்கிது. அது இந்த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் பகவான். கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஒரு சிஷ்யர் சீடர்கள் கேட்ட, அன்பர்கள் கேட்ட கேள்வி, பகவானுடைய பதில். அதில் முதல் கேள்வி, மனிதன் தன் அறிவால் அடைந்து அனுபவிக்கத்தக்க உயர்நலன் யாதுன்னு. இந்த கேள்வியை படிக்கிற இந்த ஸ்பேஸ் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, மனிதன் தன் அறிவால் அடைந்து அனுபவிக்கத்தக்க உயர்நலன் யாது, உயர்ந்த இன்பம் எது அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்வியை படிக்கிற நேரத்தில் எனக்கு எப்படி விளங்குதுன்னா, அதே ஸ்பேஸ் ஆஃப் டைமில், டேய் உனக்கு கண் இருக்குது, கண்ணு பார்க்குறதுக்கு அழகான காட்சிகள் இருக்குது, காது இருக்குது, கேட்குறதுக்கு எத்தனையோ இன்பமான மியூசிக் இருக்குது, உடல் இருக்குது, இந்த உலக சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது, நாக்கு இருக்குது, வாய் இருக்குது, மூக்கு இருக்குது, சுவாசிக்கிறதுக்கு உனக்கு வந்து நிறைய நறுமணங்கள், மலர்களுடைய மனங்களும் அதுவும் இதுவும் இருக்குது, நாக்கு சுவைக்கிறதுக்கு எத்தனையோ உணவு வகைகள் இருக்குது, சுவையான இருக்குது. ஆனால் உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கே, அதனால் அடையத்தக்க இன்பம் எதுன்னு இல்லை இந்த கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லி, அந்த கேள்வியை படிக்கிற நேரத்திலே இவ்வளவு அர்த்தம், இவ்வளவு விளக்குனா இவ்வளவு வர்ற மாதிரியான அர்த்தம் வந்து எனக்கு புரியுது. இந்த மனிதன் தன்னை அறிவால் அடைந்து அனுபவிக்கத்தக்க உயர்ந்த இன்பம் எது அப்படி, அவ்வளோதானே. இதை படித்தா எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய, இவ்வளவு நேரம் எடுத்துகிட்டு விளக்கம் கொடுக்க வேண்டிய அர்த்தம் வந்து எனக்கு புரியுது. புரிஞ்ச அடுத்த பதில் உடனே ஆத்ம ஞானமே, சிம்பிளாக. அது அடையத்தக்கதல்ல. புதிதாக எப்போதாவது நீ அடைவதாக இருந்தால் அதை எப்போதாவது நீ இழக்க வேண்டியது வரும். அதனால் ஆத்ம ஞானம் இங்கேயே இப்பொழுதே இருக்கிறது அப்படின்னாரு. பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது. இங்கே இருக்கா, இப்போ இருக்கா, இப்போ ஆத்ம ஞானம் இருக்கான்னு என்னை பிடிச்சிருந்த அத்தனையும் வந்து விலகிருச்சு. அடுத்த கேள்வி என்னுடைய கேள்வி தான். கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் என்னுடைய கேள்விகள். அப்படியானால் ஒரு கிரகஸ்தன் ஆத்ம ஞானம் அடைய முடியுமா? உன்னை ஏன் கிரகஸ்தன் என்று எண்ணிக்கொள்கிறாய்? நீ வீட்டை துறந்து காற்றுக்கு போனாலும் காட்டில் உன் மறந்து வீட்டைத்தான் நினைத்து கொண்டிருக்கும். அதைவிட காட்டிலிருந்து வீட்டை நினைத்து கொண்டிருப்பதை விட வீட்டிலிருந்து இறைவனை நினைக்கலாமே அப்படின்னாரு. ரெண்டாவது அறம் இந்த பக்கம், இந்த கணத்தில். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கதையை முடிச்சிட்டாரு. அப்படி பதில் சொல்லி அப்படித்தான் பகவான் என்னை இழுத்தாரே தவிர நான் பகவானை தேடி ஒரு காலம் போனதில்லை. அப்படியே ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இப்படித்தான் நடந்திருக்குமே தவிர, புலி வாயில் பட்ட இறை எப்படி தப்பாதோ அதேபோல் குருவின் அருட்பார்வையில் பட்டவர்கள் ஒருபோதும் கைவிடப்படாருன்னு பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா. அதனால் பகவான் என்னை இழுத்தாரே தவிர நான் பகவானை தேடி வந்து சரணடையவில்லை. பகவான் என்ன சரணடைய வச்சுட்டாரு, அது வேற விஷயம். அதுதான் உண்மை. இறையா வந்து புலி வாயில் போகுது, புலி தானே இறைய பிடிக்குது. அதனால பகவான் வந்து புலி, அவர் இறைய பிடிச்சிட்டோம். நம்மெல்லாம் பகவானுக்கு இறைகள் போல தான் எல்லாம் வந்து இங்கே வந்து கூடியிருக்கீங்கன்னா பகவானுடைய இந்த பேரை கேட்குறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணையா. பகவான் என்று சொல்வதற்கே எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம பாவம் பண்ணியிருக்கோம். பாவம் பண்ணதுனாலே இந்த புண்ணியத்தை நாம் அடைய வேண்டியது இருக்கிறது. பாவம் பண்ணாதவனுக்கு எதுக்கு புண்ணியம் என்ன செய்யும்? பாவம் பண்ணலைன்னு வச்சுக்க, புண்ணியம் வருமா? புண்ணியத்தை தேடுவானா அவன்? புண்ணியத்தை தேடுவதனால தான் பகவானை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், இன்னமும் தேடுகிறோம். தேட 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 காண கிடைக்காத பெருமான் என்று நான் பாடினேன்.